டியூஸ்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் டே இந்த வீக்கில் ஆஃபீஸ் போயிட்டேன். ஸோ போயிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஏன்னா அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ சீக்கிரமாகவே நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி வந்து வீட்டில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா கிளம்பி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு எப்போதும் எப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்னா கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கிளம்பி போவேன். நாளுக்கு முன்னாடிலாம் வீக்கில் 7 டேஸ் இருக்குது அப்படின்னா அதில் 4 டேஸ் வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு தான் போவேன். ஒரு நாள் ஒரு கோவிலுக்கு அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி போயிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை. பட் எப்போ தோணுனாலும் கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அப்படின்னு பேசுறதுனால நான் ரொம்ப பாசிட்டிவான பர்சன் நினச்சிக்காதீங்க. எனக்கும் நிறைய சிச்சுவேஷன்ல நான் ரொம்ப டவுன் ஆயிருக்கேன். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கே நான் போயிடுவேன். அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைவர்ஷன் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி என்ன நான் டைவர்ட் பண்ணிப்பேன். ஸோ உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி என்னன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு நானும் அம்மாவும் கோவிலுக்கு போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டு திருப்பி என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு வந்து வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பண்ணுறதுக்காக ஒயிட் சுண்டல் வந்து ஊற வச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு ஃபைனலாக பொங்கல் தாளிக்கிற ஸ்டேஜில் தான் கிச்சனுக்குள்ளேயே போனேன். ஸோ நான் உள்ள போனது அம்மா இந்த தாளிக்கிற வேலையை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. பொங்கல் அண்ட் சட்னி ரெண்டுத்துக்குமே தாளிச்சு கொடுத்துட்டு நான் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்டேன். அன்னைக்கு பொங்கல் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பட் லைட்டாக குழையில பட் டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு.